வணக்கம். உங்களோடு பேசிக் கொண்டிருப்பவர் உங்கள் அன்பின் முனைவர் ரத்னமாலா புரூஸ். தேர்தல் பரபரப்பு எல்லாமே ரொம்ப அழகா நிறைவு பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லலாம். தேர்தல் தொடங்கினதுல இருந்தே ஒரே பரபரப்பு தமிழ்நாடு முழுக்க, இல்லையா? விஜயோட அந்த என்ட்ரியா இருக்கட்டும், அப்புறமா அவருடைய தேர்தல் பரப்புரையா இருக்கட்டும், அதுக்கப்புறமா தேர்தல் நடந்த அன்னைக்கா இருக்கட்டும், அதை தொடர்ந்து அதாவது தேர்தல் ரிசல்ட் வந்த அன்னைக்கா இருக்கட்டும், அதுக்கப்புறமா உள்ள பரபரப்பு அப்படிங்கிறது உலகத்துல வேற எந்த நாடும் பார்க்காத ஒரு பரபரப்பை நம்முடைய தமிழ்நாடு பார்த்துட்டே இருந்தது. அதுக்கு எல்லாமே ஒரு அழகான ஒரு நிறைவு கிடைச்சிருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். விஜய் இவ்வளவு தடைகளை தாண்டி இன்னைக்கு இத்துணை மக்களுடைய அன்பையும் பெற்று முதலமைச்சராக போறாரு. இந்த கூட்டணி கட்சிகள் கடைசி நேரத்துல அவருக்கு மிக பெரும் உதவி செஞ்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஜனநாயகத்தை பாதுகாத்திருக்காங்க அப்படிங்கறதுதான். ஏன்னா ரீஎலெக்ஷன் அப்படிங்கிறதோ இல்லைன்னா பிரசிடென்ட் ஆட்சி அப்படிங்கிறதோ அது நன்மை பயக்காது அப்படிங்கிறத உணர்ந்து கொண்டு இந்த கூட்டணி கட்சிகள் எல்லாமே அவருக்கு பெரிய உதவி செஞ்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ரொம்ப பெரிய வெற்றி பெற்றிருக்காரு. ஏன்னா அவருடைய முதல் தேர்தல், கட்சி ஆரம்பித்து 2 ஆண்டுகள்ல அவர் பார்த்த முதல் தேர்தல்ல ஜெயிச்சிருக்காரு அப்படிங்கிறது அது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. மக்களுடைய அன்பு, எதிர்பார்ப்பு, இப்படி ஒரு மாற்றம் வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய ஆசை எல்லாம் சேர்ந்துதான் இன்னைக்கு அவரை முதலமைச்சர் ஆக்கியிருக்கு. உண்மையிலே சொல்ல போனா கடந்த 4 நாட்களாக ஒவ்வொரு வீட்டுல இருக்கக்கூடிய குழந்தைகளும், பெரியவர்களும், பெண்களும் ஒவ்வொருத்தருமே பரபரப்பாயிட்டே இருந்தாங்க. நிமிஷத்துக்கு நிமிஷம் பாத்தீங்கன்னா டிவில பிரேக்கிங் நியூஸ், அதாவது சுவிட்ச் ஆஃப் பண்ணவே முடியாத அளவுக்கு மீடியாக்கள் அவ்வளவு விஷயங்களை கொண்டு கொடுத்துட்டே இருந்தாங்க. நிறைய குழப்பங்கள், நிறைய பொய் தகவல்கள், நிறைய அதாவது என்ன சொல்றது, இப்படியெல்லாம் நடக்குமா அப்படின்ற மாதிரியான தகவல்கள் எல்லாமே எல்லாரையுமே பரபரப்பா வச்சுட்டே இருந்தது. என்ன நடக்கும் அடுத்த நிமிஷம் அப்படிங்கறத யாராலையும் கெஸ் பண்ண முடியாத அளவுக்கு கூட்டணி கட்சிகள் இடையே பரபரப்பா இருந்தது. ஒரு தேர்தல் இவ்வளவு பரபரப்பை ஏற்படுத்துமா அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ஏன்னா நம்முடைய சமீப காலங்கள்ல இந்த மாதிரியான பரபரப்பான தேர்தலை நம்ம எங்கேயுமே பார்க்கல. நிறைய இடங்கள்ல தேர்தல் நடந்தது. ஆனா தமிழ்நாட்டு தேர்தல் வேற லெவல் அப்படின்னு தான் சொல்லணும். அழகான ஒரு முடிவு. எல்லா கட்சிகளும் ஒரு அழகான விஷயத்தை யோசிச்சிருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லணும். அவங்க எல்லாருக்குமே தமிழ்நாட்டு மக்கள் நன்றி சொல்லணும் அப்படிங்கிறது தான். பரபரப்புகள் நிறைய இருந்தா கூட இறுதி முடிவு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல முடிவு. எல்லாம் சரி. ஆனா ஒரே ஒரு விஷயம் தாங்க, மக்களுடைய அன்புதான் அவரை இந்த ஒரு நிலைக்கு கொண்டு வந்திருக்கு அப்படின்னா யாராலையும் மறுக்க முடியாது. அதனால முதலமைச்சராக போகக்கூடிய விஜய் அவர்கள் நம்முடைய தமிழ் மக்களின் அந்த அன்பையும் அந்த பாசத்தையும் அவர்களுடைய எதிர்பார்ப்பையும், குறிப்பா பெண்களுடைய எதிர்பார்ப்பையும், குழந்தைகளுடைய எதிர்காலத்தையும், மாணவர்களுடைய நலனையும் மனசுல கொண்டு ஆட்சி பண்ணணும் அப்படிங்கறதுதான் எல்லோருடைய ஆசையும். நம்முடைய தமிழ் மொழிக்கும், தமிழ் மண்ணுக்கும், தமிழ் மக்களுக்கும் அவர் நிறைய செய்ய வேண்டியிருக்கு, நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கு. விஜய் என்ன செய்ய போறாரு அப்படின்னு சொல்லிட்டு நிச்சயமா அவரும் இதை புரிஞ்சிட்டு இருப்பாரு. எவ்வளவு அன்பும் பாசமும் இருந்தா முதல் தேர்தல்லையே இப்படி 1.5 கோடிக்கு மேல மக்கள் ஓட்டு போட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு நம்ம நிறைய சொல்லணும்னு அவசியம் கிடையாது. கண்டிப்பா அவர் புரிஞ்சிருப்பாரு. அவரை சுற்றி இருப்பவர்களும் புரிந்திருப்பார்கள். இது ஒரு மிக பெரும் வெற்றி அப்படின்னு தான் சொல்லணும். மாற்றத்தை மக்கள் எதிர்பார்க்கின்ற பொழுது அதை நிறைவா ஒரு அரசு செய்யணும் அப்படிங்கிறது தான் ஒரு ஜனநாயகத்தின் ஒரு பரிபூரணம் அப்படின்னு சொல்லலாம். அதை நிச்சயமா திரு விஜய் அவர்களும் அவர்களை சுற்றி இருக்கக்கூடியவர்களும் செய்வார்கள் அப்படின்னு நம்ம நம்பலாம். ஏன்னா எந்தவித பின்புலமும் இல்லாம, அரசியல் பின்னணி கிடையாது அவருக்கு ஒரு கட்சி கட்டமைப்பு கூட அவர் இல்லாம தான் வந்தாரு. மக்களை நம்பிதான் வந்தாரு. மக்களும் அவரை நம்பினாங்க அப்படின்னு தான் சொல்லணும். எல்லாரும் அவரை நம்பிதான் ஓட்டு போட்டிருக்காங்க. அவரு வருவாரா, சிஎம் ஆயிடுவாரா அப்படின்னு சொல்லி பல மணி நேர பரபரப்பு எல்லார் மத்தியிலும் இருந்தது. நிறைவாக அவர் முதலமைச்சர் ஆயிட்டாரு. மீண்டும் நான் சொல்றேன், நம்முடைய தமிழ் மொழிக்கும் நம்முடைய தமிழ் மண்ணுக்கும் பாரம்பரியம் இருக்கு, பண்பாடு இருக்கு, நிறைய பெருமைகள் இருக்கு. இதை உலகம் முழுக்க அவர் கொண்டு போகணும். தமிழ், தமிழகம், தமிழக மக்கள், இந்த 3ம் அவர் மனசுல எப்பவும் இருக்கணும் அப்படின்னு நான் இந்த நேரத்துல கேட்டுக்கிறேன். தமிழக மக்களுடைய எதிர்பார்ப்பு என்ன இருக்கும் அப்படின்னு சொன்னா, மேக்சிமம் தமிழுக்காக ஏதாவது செய்யணும். இங்க நம்முடைய இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகளை உருவாக்கி தரணும். பெண்களுக்கு பாதுகாப்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே போல இளைஞர்களின் அந்த வழிமுறை, அவர்களை நல்ல வழியில கொண்டு போறதுக்கான பல திட்டங்கள் செயல்படுத்தப்படணும். ஒரு எழுத்தாளரா, பேச்சாளரா அவர்கிட்ட எதிர்பார்க்கறது
இந்த 3 விஷயங்கள் தாங்க. தமிழுக்கு அவர் ஏதாவது செய்யணும், தமிழக மண்ணுக்கு நிறைய செய்யணும், தமிழக மக்களுக்கு நிறைய செய்யணும். அவ்வளவுதான். இந்த 4 நாட்கள்லயே அவருக்கு தெரிஞ்சிருக்கும் அரசியல் எவ்வளவு பெரிய விஷயம், எத்தனை விஷயங்களை கடந்து போகணும், எவ்வளவு கஷ்டங்கள் வரும், எவ்வளவு நெருக்கடிகள் வரும், அதை எப்படியெல்லாம் சமாளிக்கிறது, எல்லாமே அவர் இந்த 4 நாட்கள்லயே அவர் படிச்சிருப்பாரு. இருந்தாலும் இன்னும் போக போக அவருக்கு நிறைய அனுபவங்கள் கிடைக்கும். நிறைய பொறுப்புகளை தமிழக மக்கள் அவருக்கு கொடுத்திருக்காங்க. இப்பதானே கட்சி தொடங்கியிருக்காரு, இவருக்கு என்ன பேஸ், இவர் செய்வாரா அப்படி எல்லாம் அவங்க யோசிக்கல. தங்களுடைய அன்பை இந்த இடத்துல அவங்க தெரிவிச்சிருக்காங்க. நிச்சயமா இந்த அன்புக்கு விஜய் அவர்கள் கண்டிப்பா ஏதாவது செய்வார் அப்படின்ற நம்பிக்கை எல்லாரிடத்திலும் இருக்கிறது. செய்யுங்கள் தமிழக மக்களுக்காக. மீண்டும் நம்முடைய தமிழக முதல்வர் திரு விஜய் அவர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.